லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விக்ரம், நீ சரியா தாண்டா சொல்லிருக்க. இதுல என்ன ஷேம் இருக்கு? இத சொன்னதுக்கு தான் உங்க அப்பா இறந்துட்டாரா இல்ல உங்க அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்கம்மா. ஆனா நீ சொன்னலம்மா எனக்கு அப்பா இருக்காரு, தூரமா இருக்காரு அப்படிலாம் சொன்னல. தூரமா இருந்தா ஏன் என்ன பார்க்க வரவே இல்லை? இங்க பாரு விக்ரம், உனக்கு அப்பா இருக்காரு. சாமி இருக்குன்னு நீ நம்புறல்ல? சாமி என்ன நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டா இருக்கு. அப்படிதான் அப்பாவும். அவருக்கு இப்போ இங்க வர முடியாத சிச்சுவேஷன். சரியா? எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கன்னா நீ கவலைப்படக்கூடாது. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். இனிமே யார் கேட்டாலும் இதே பதிலே சொல்லு. ஓகேம்மா. அப்பா எப்பயுமே என்னை பார்க்க வரமாட்டாரா? விக்ரம், இப்பதானே அம்மா சொன்ன, உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான், நான் மட்டும்தான். புரியுதா? சரிம்மா. ஓகேவா? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழாத, சரியா? மித்ராமா, விக்ரமோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்து எனக்கு. உனக்கு என்ன, உங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அத நீங்க இருக்கீங்களே. எனக்கு ஒரு கதை சொல்லுங்க. கதையா? ஆமா, இப்பவே சொல்லுங்க. இப்ப அம்மாவுக்கு கதை சொல்ற மூடு இல்ல. நான் அப்புறமா சொல்றேன். போய் விளையாடுங்க போங்க. எனக்கு இப்பவே கதை வேணும். எனக்கு சொல்லுங்க. தானியா, அவங்க தான் மூடு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள எதுக்கு டார்ச்சர் பண்ற? அதெல்லாம் நல்ல மூட்ல தான் இருக்காங்க. விக்ரம் கேட்டது மட்டும் சொல்றாங்கல்ல, நான் கேட்டதையோ சொல்ல சொல்லுங்க. இல்லனா நான் இங்க இருந்து போக மாட்டேன். தானியா, முடியாதுன்னு சொன்னா விட்டுறணும். இப்படிலாம் அடம் பிடிக்க கூடாதுமா. அது ரொம்ப தப்புடா. அடம் பிடிச்சா எல்லாம் நடந்துடணும்னு நினைக்க கூடாது. பின்ன எப்படி கேட்க சொல்றீங்க? உனக்கு ஏன் இப்ப கதை தேவைப்படுதுங்கிற ரீசனை சொல்லி, ப்ளீஸ் மித்ராமா ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி பொலைட்டா கேட்கணும். அடம் பிடிக்கிறதெல்லாம் பேட் கேர்ள்ஸ் தான் பண்ணுவாங்க. தன்யா குட் கேர்ள் தானே? அப்ப சரி, உனக்கு ஏன் இப்ப ஸ்டோரி வேணும்? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல சொல்லி கேக்குறேன். பெரிய மனுஷிக்கு தூக்க வராத அளவுக்கு என்ன கவலை? தெரியல மித்ராமா, ப்ளீஸ் எனக்கு கதை சொல்லுங்க. ப்ளீஸ் மித்ராமா. விக்ரம், நீ நம்ம ரூம்ல போய் படுத்துக்கோ. நான் தானியாவை தூங்க வச்சுட்டு வரேன். சரிம்மா. மித்ராமா, நானும் உங்க ரூம்லயே வந்து தூங்குறேன். இல்லடா, நீ அப்பா கூட தான் தூங்கணும். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் உங்க கூட தான் தூங்குவேன். இப்பதானே சொன்ன அடம் பிடிக்க கூடாதுன்னு, அதுக்குள்ள மறந்துட்டியா? மித்ரா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல. தானியா உங்க கூடவே தூங்கட்டும். கூட்டிட்டு போங்க.
அதான் அப்பாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, வாங்க போலாம். வா. என்னம்மா? இன்னைக்கு ஒரு நாள்னு சொல்லி அனுப்பி வச்சுட்ட. இனிமே ஒவ்வொரு நாளும் அவ மித்ரா கூட தான் தூங்க போறேன்னு சொல்லுவா. 2 பேரையும் இனிமே பிரிக்கவே முடியாது பாரு. ஆமாம்மா, தானியாவோட அம்மா இருந்திருந்தா கூட அவளை இந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்திருக்க மாட்டா. அதனால தான் சொல்றேன், மித்ரா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதையம்மா இவ்வளவு கவலையா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்களேன். எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் அது நடக்கதான் போகுது. என்ன சொல்ற நீ? என்னம்மா இப்படி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தான் மித்ரா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டீங்களே, அவளும் ஒத்துக்கிட்டால. என்னது ஒத்துக்கிட்டாளா? யார் சொன்னது உனக்கு? தேன்மொழி தான் சொன்னா. ஐயோ, என்ன வளர்ற நீ? அட ஆமாம்மா, தேன்மொழி தான் என்கிட்ட வந்து மித்ரா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொன்னா. டேய், அவ உன்னை கிண்டல் பண்றதுக்காக சொல்லியிருப்பாடா? இல்லம்மா, நானும் அப்படி நினைச்சுதான் மித்ரா கிட்டே போய் கேட்டேன். அவளும் அதே தான் சொன்னா. என்ன அவ அதையே சொன்னான்னு சொல்ற? கரெக்டா அவ என்ன சொன்னான்னு சொல்லு. அம்மா சொன்னா தட்ட முடியாதுன்னு சொன்னா. அட போடா, உளறிக்கிட்டு வாலி தலையை விட்டுட்டு இப்படி மொட்டையா சொன்னா அர்த்தம் தப்பாதான் வரும். என்னம்மா சொல்றீங்க? அப்போ மித்ரா இந்த அர்த்தத்துல சொல்லலையா? உன் கல்யாண பேச்சு எடுத்த உடனே கார்த்திக் சாருக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நானே புரோக்கர்ட்ட பேசுறேன்னு சொன்னா. அவளை போய் அதுவும் இல்லாம இந்த தேன்மொழி எதையுமே முழுசா காதுல வாங்க மாட்டா. அவ சொல்றதெல்லாம் போய் நீ நம்பிக்கிட்டு இருக்க. அப்போ மித்ரா கிட்ட நீங்க கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா கேட்கலையா? ஏண்டா, அது எப்படா இப்பவே கேட்க முடியும்? அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையணும். எப்ப கேட்டா மித்ரா சரின்னு சொல்லுவாளோ அப்ப கேட்கணும். கூடி சீக்கிரமே அந்த சந்தர்ப்பம் வரும், அப்ப பேசிக்கலாம். நீ கவலைப்படாம போய் தூங்கு போ. சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். சும்மா இருந்தோம், மனசுல ஆசையை விதைச்சு விட்டுட்டோம். இனிமே இதை இப்படியே விட்டுற முடியாது. சீக்கிரமா மித்ரா சம்மதம் கிடைச்சி இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதுக்கு அந்த கடவுள் தான் துணையா இருக்கணும். காட்டை விட்டு ஓடி போன அந்த புள்ளிமான் காட்டாத்து வெள்ளத்துல சிக்கிடுச்சான். கரையேற முடியாத அளவுக்கு 4 பக்கமும் வெள்ளம் சூழ்ந்துருச்சான். காட்டுல இருந்த புள்ளிமானோட சொந்தங்கள்லாம் காடு கரைன்னு ஒரு இடம் பாக்கி விடாம தேடி கடைசியில புள்ளிமான் வெள்ளத்துல அடிச்சிட்டு போன செய்தி தெரிஞ்சு புள்ளிமான் செத்து போயிடுச்சுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம். ஆனா புள்ளிமான் காட்டாத்து வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு ஒரு வெள்ளாட்டு கூட்டத்தோட சேர்ந்துருச்சான். தூங்கிட்டேன். இத்தனை நாள் அப்பாவை பத்தி கேட்காதவன் இன்னைக்கு கேட்டுட்டான். இவன் வளர்றான்ல, இனிமே அவனுக்கு அப்பா பத்தின ஞாபகத்தை இந்த சமூகம் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா போக போக அவன் கேட்க போற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே.
என்ன மாப்பிள்ள எப்படி பார்க்குறேன்? குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதுன்னு சொன்ன நானே ஃபுல் பாட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு பார்க்குறியா? இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு இது உனக்கு தேவை. ஆமாண்டா. இதை டபக்கம் குடிச்சான்னு வச்சுக்கோ, உன் மனசில் இருக்கிற வழியெல்லாம் பட்டாம்பூச்சி கணக்காக பறந்து போயிடும். ஸ்ட்ராங்காக 2 லார்ஜையும் ஒன்றா ஊற்றிருக்கேன். இல்லை மாம்சு, எனக்கு வேண்டாம். இனிமேல் நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு எடுத்திருக்கேன். ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாத, விட்டுரு. ஏன் மாப்பிள்ள? மாம்சு, என் மித்ராவை எல்லாருமே செத்துட்டாங்கன்னு சொன்னப்போ அதை நான் நம்பல. அவன் என் கூட இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல உயிரோடு இருந்தா போதும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி மித்ரா இப்போ உயிரோடு தான் இருக்கா. அது பத்தாது எனக்கு. ஆனா என்ன, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட இருக்கா. அதுக்காகலாம் நான் வருத்தப்படல மாம்சே. அவன் என்னை விட்டு போனது கூட நல்லதுதான். இப்படி சந்தேக புத்தி உள்ள வெறி பிடிச்ச ஒருத்தன் கூட இப்படி வாழ முடியும். அதான் அவளே ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிட்டா. அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? இனிமேலாவது அவன் நிம்மதியா வாழ்ந்துட்டு போட்டும். டேய் மாப்பிள்ள, மித்ரா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண நான் பார்த்தவன்டானா? அவள் உன்னை விட்டுட்டு வேற யாரும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாடா. யோ, என்ன சமாதானப்படுத்துறக்கா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதியா? அவன் என்ன மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ்வளவுதான் மாம்ஸ் என்னோட லைஃப். அப்படியே அவளை நினைச்சு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான். டேய், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதடா. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா. நீ வேற யாரையோ பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. யோ, நான் சொல்றது ஒன்று புரியுதா இல்லையா? நான் என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? டேய், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சும்மாவா சொல்லியிருக்காங்க? எதுவாக இருந்தாலும் நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாமாப்ல. அப்படியா? அப்போ வா, இப்பயே போய் நல்லா தீர விசாரிச்சு மித்ரா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காளா இல்லையான்னு நல்லா தெரிஞ்சுட்டு வந்துடலாம். வா. டேய், என்னடா இந்த ராத்திரியில் எங்கேன்னு போய் தேடுறது? இதை பாரு, ஒழுங்கப்படுத்துவங்க. அதுக்கு முன்னாடி இந்த கட்டிங்கை போடு. எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். இல்ல மாம்ச, நான் இப்பவே போகணும். நீ வருவியா மாட்டியா? டேய், சொன்னா புரிஞ்சுக்கூடா. கோயம்புத்தூர்னு 4 தெரு 40 வீடு இருக்கிற குக்கராமாமா. ஒரு ஏரியாவை சுற்றி வரக்குள்ளே விடிஞ்சிருண்டா. மாப்பிள்ள சொன்னா கேள்றா, காலையில் பார்க்கல. சும்மா வளவலாம் பேசிட்டு இருக்காத. நீ என் கூட வருதுனா வா, இல்லைன்னா போ. சும்மா சப்ப கட்டு கட்டிட்டு இருக்க. இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். ராத்திரி மணிக்கு லோன்னு அலைய விட போகிறோம். என்னையா, வரியா இல்லையா? இரு மாப்பிள்ள, உனக்கு ஊற்றி வச்ச கட்டிங்கையாவது குடிச்சிட்டு வரேன். அப்படியே விட்டுட்டு வந்து அதுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். குடிச்சிட்டியா? மாப்பிள்ள, மித்ரா எந்த ஏரியாவில் இருக்கான்னு தெரியுமா? எனக்கு அது தெரியாதியா. ஆனால் எப்படி அது வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? வெத்தலையில் மை போட்டு கண்டுபிடிப்பியா? யோ, அந்த ஸ்டுடியோக்காரங்கிட்ட போய் கேட்டால் சொல்ல போறாரு. டைம் ஆயிடுச்சு, கடையை சாத்திர போறாங்க, போகணும். வரலன்னா உடவா போற? வா. டேய், சீக்கிரம் வாடா, கடையை சாத்திட்டு இருக்க பாரு. போய் நிறுத்தியா? சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. கடையில் காலையில் இன்னொருத்தர் இருந்தார்ல, அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவரா? ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி மத்தியானமே போயிட்டாருங்க. ஓ, ஏதாவது போட்டோ எடுக்கணுமா? கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. காலையில வாங்களேன், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கையோட வாங்கிட்டு போயிடலாம். சார், ஃபோட்டோவில் எடுக்க வரல சார். அதோ அங்கே ஒட்டியிருக்கீங்களா குட்டி பையன் ஃபோட்டோ, அவங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஓ, மங்கி கேப் போட்டிருக்கான அந்த பையனா? அந்த குட்டி பையன் தான். கார்த்திக் சார் கூட்டிட்டு வந்தாரு அந்த பையனா? ஆமா, எதுக்காக அந்த பையனோட அட்ரஸ் கேட்குறீங்க? அதுவும் கடையை பூட்டுற நேரத்தில் வந்து? சார், அது வேற ஒன்றும் இல்லை, படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு தான். நாளைக்கு காலைல ஷூட்டிங் இருக்கு.
பையனை விட்டா அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாம ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓ ஷூட்டிங்க்கா? இருங்க, முதல்ல அவங்க அம்மாட்ட கேட்டு பார்க்கறேன். அவங்க அட்ரஸ் கொடுக்க சொன்னாங்கன்னா நான் கொடுக்குறேன். சரிங்க சார். ஹலோ, மேடம், நான் பாக்கியா ஸ்டுடியோட ஓனர் பேசுறேன். என்ன விஷயம்? ஏன் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? மேடம், இங்க 2 பேர் வந்து உங்க பையனை ஷூட்டிங்க்கு நடிக்க கேக்குறாங்க. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ இங்க கொடுங்க. ஹலோ ஹலோ மித்ரா, ஹலோ மித்ரா, மித்ரா நான் பேசுறது கேக்குதா? ச்சே, மொட்டை மாடியில கூட டவர் சரியா கிடைக்க மாட்டேங்குது. மித்ரா, ஹலோ ஹலோ மித்ரா நான் பேசுறது. ச்சே, என்னவோ காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க. மாம்சே கட் பண்ணிட்டா மாம்சே. சார் சாரி, ஏதோ ஒரு அவசரத்துல உங்ககிட்ட போனை பிடிங்கி பேசிட்டேன். யோ சாரி சார். முதல்ல போனை குடியா. முதல்ல நீ யாரு? முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட அப்படி பேசுற? அதான் சார் ஒரு சொன்னாரே ஆர்வத்தில் பிடிங்கி பேசிட்டேன்னு. ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிச்சிடுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்போ இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்னென்ன விவரம் தெரியாத முட்டாள் நினைச்சிங்களா? உங்களை பார்த்தா விவகாரமான ஆளு மாதிரி தெரியுது. அட்ரஸ்லாம் தர முடியாது, நீங்க கிளம்புங்க முதல்ல. சார் சார் சாரி சார். யோ மாம்சே, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. சார்கிட்ட போய் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. ப்ளீஸ் சார், அவங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ் சார். இந்த பையன் இல்லைனா நாளைக்கு காலைல ஷூட்டிங் நடக்காது. ப்ளீஸ் சார். ஷூட்டிங்கா? என்ன படம்? யாரு ஹீரோ? அஜித் சார். என்னது, நம்ம தல அஜித் படமா? ஆமா சார், தல அஜித் சார் சின்ன வயசுல இருக்கும்போது இதோ அந்த குட்டி பையன் இருக்கானே அவன் மாதிரியே இருப்பான்னுட்டு டைரக்டர் சார் ஃபீல் பண்ணி டிசைட் பண்ணிட்டார் சார். இந்த பையனை வச்சு ஷூட்டிங் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டார் சார். கதை விடுறீங்களா? அஜித் தாய்லாந்து போயிருக்கிறதா இன்னைக்கு தான் ஆன்லைன்ல பார்த்தேன். நீங்க ஷூட்டிங்னு சொல்றீங்க? சார் அதுல சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அஜித் சார் இங்கே தான் இருக்காரு. ஆமா சார், இங்க தான் சார் இருக்காரு. நாளைக்கு இந்த கொடிசியா டவர்ஸ் இருக்குல்ல சார், அங்கே தான் ஷூட்டிங். நீங்க விருப்பப்பட்டா அங்க வந்துருங்க சார். அஜித்தை போட்டோ எடுக்கிற வேலை கூட உங்களுக்கே வாங்கி தரேன் டைரக்டர் சொல்லி. தலைய போட்டோ எடுக்கிற வேலைலாம் வேணாம், தலையோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா அதுவே போதும். அதுக்கு நீங்க கேரண்டி கொடுத்தீங்கன்னா நான் அட்ரஸ் தரேன். சத்தியமா அஜித் சார் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்க வைக்கிறேன். சத்தியம் இங்க சார். பாருங்க, சத்தியம் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்பி தர்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் புக் கொண்டு வரலையே, மொபைல்ல நோட் நீங்க பண்ணி. கொஞ்சம் சொல்லுங்க சார். நாளைக்கு வருவேன் கண்டிப்பா, ஒரு போட்டோ Thank you, தலையோட. டேய் மாப்ள, அதான் அட்ரஸ் வாங்கியாச்சே, வா இனிமேலாவது வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்கலாம். யோ என்னது தூங்கலாமா? அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்ரஸ் வாங்கணுமா? அப்போ இந்நேரத்துக்கு போய் பார்க்கணும்னு டேய் நாயை ஊத்துட்டு இருப்பாங்கடா. பக்கோடா பேக்கெட்டை கடிச்சிருண்டா. சி, பக்கோடாவை கடிக்கிற மாதிரி நம்மளை கடிச்சிருண்டா. சொன்னா கேளு, வேணாம். யோ அதெல்லாம் உன் சொந்தக்காரங்க தான், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ வா, நம்ம பார்த்துக்கலாம். ஐயோ டேய், இதை பாரு, இமயமலை கூட மவுண்ட் எவரெஸ்ட்னு ஒரு எல்லை இருக்கு. உன் டார்ச்சருக்கு எல்லையே எல்லாம் போச்சுடா. தயவு செஞ்சு காலையில பாத்துக்கலாம் ப்ளீஸ். சொன்னா கேளுடா. யோ டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதியா? இப்பயே நான் மித்ரா பார்த்தாகணும். இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும். இவர் நீ பேசாம வா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வா. நாய்க்கு டின்னர் வச்சாங்களா இல்லன்னு கூட தெரியலடா. டேய் வாய் ப்ளீஸ், மூடு, டேய் வாயா. சொன்னா கேளுடா. போ. டேய் டேய் வேணாடா. போயா. டேய் டேய் யோ மாம்சே, என்னடா வீடு மாப்ள? தானே? ஆமா மாப்ள, இந்த வீடு தான் நினைக்கிறேன். டேய் டேய் டேய், என்னடா ஸ்டாண்ட் அப் போடுற? அந்த வீட பார்த்தாச்சுல, காலைல வந்து பாத்துக்கலாம் வா. யோ ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? டேய் என்னடா வீட்டு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க? இது நம்ம ஊர்லடா, வெளியூர். யாராவது பார்த்தா அடி விழுண்டா. வாடா போயிடலாம், எல்லாம் காலைல பாத்துக்கலாம் வாடா. மாம்சே மித்ராயா? டேய் யார வேணா இருக்கணும்டா. இப்ப வேணாம், காலைல பாத்துக்கலாம் வா. யோ நீ அமைதியா இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். போயா. ஐயோ டேய் டேய் மாப்ள, டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் என்ன டேய் பாத்துடா. டேய் ஐயோ, டேய் டேய் என்னடா கேட்டு மேலையில ஏறற? டேய் டேய் பாத்துடா மாப்ள, கம்பீர் குத்தி போகுதுடா. டேய் பாத்துடா. டேய் ஐயோ சொன்னா கேளுடா, யாராவது பாத்துட போறாங்க மாப்ள. டேய் யோ வந்து தொலையா, சும்மா பேசாம வீரவசனம் பேசிட்டு இருப்ப. இது கூட ஒன்னால முடியாதா? வாயா. டேய் மாப்ள வேணாடா வேணாடா. டேய் டேய் யோ மாம்சே, மித்ரா ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறியா?
அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. இன்னும் இடத்துக்கு போய் மித்ராவை பார்க்கறானாமா. அதான் வீடு கண்டுபிடிச்சான்ல. எல்லாத்தையும் நாளைக்கு சாவகாசமா வந்து பார்த்துக்கலாம் வா. ஏய் லூஸ். டேய் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க. என்னடா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க? வாட போலாம். யாராவது பார்த்துட்டு போறாங்கடா. ஏய் யோ மாம்சே, இங்க பாரு, எனக்கு இப்ப மித்ராவை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதுவும் அவளை தொல்லை பண்ணாம இங்க இருந்து எப்படியாவது பாத்துறேன். இங்க இருந்தானே எப்படிடா? வா, நான் உனக்கு சொல்றேன். வா டேய்